ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒருவரின் கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரையிலே நாம் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். இதுவரையிலே நாம் வாசிப்போம் சங்கீதம் 44 அதனுடைய 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 44 அதனுடைய 26வது வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். ஆமென். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று சொன்னால் எங்களுக்கு உதவி செய்தருளும் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று சொன்னால் எங்களுக்கு உதவி செய்தருள நீர் வாரும் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல பாருங்க, ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய இன்னல்கள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே தேவன் வந்து உதவி செய்கிறவராயிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே கோராகின் புத்திரரில் உள்ள ஒரு சில நபர் என்ன செய்றாங்க, இந்த சங்கீதத்தை ஒப்புவிச்சு எழுதுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். இவர்கள் சோத்திரம் எருசலேம் பட்டணத்தில் இருந்த போதும் வனாந்தரத்தில் போகும் போதும் இவர்களை அழிக்கவும் கொல்லவும் இல்லாமலாக்கவும் நிறைய சத்துருக்கள் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய கையில் இருந்து இவர்களை விடுவிக்கவும் தப்புவிக்கவும் காப்பாற்றவும் ஸ்தோத்திரம் தேவனே என்ன செஞ்சாருங்க, ஒத்தாசையாய் எழுந்து கடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவர்களுக்கு வந்து என்ன செஞ்சாருங்க, உதவி செய்து அவர்களை காப்பாற்றினார், விடுவித்து காத்தார். ஆமென். அப்ப இஸ்ரவேலுக்கு தேவன் என்ன செஞ்சாருங்க, ஒத்தாசையாக ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுந்தருளினார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த வீட்டு கூட்டத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற இன்னல்கள் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே என் தேவன் உங்களை தெரிந்திருப்பார் என்று சொன்னார், உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னார், உங்களை முன்குறித்திருப்பார் என்று சொன்னார். அவர் ஒத்தாசையாக எழுந்தருள அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தவர் நம்முடைய தேவன். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கடைசி வரை அவர் ஒத்தாசையாகவே இருந்தார். அவனுக்கு பல சூழ்நிலைகள் வந்தது, பல இன்னல்கள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் வந்த போதும் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு ஒத்தாசையாக தேவனே எழுந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதியுடைய காலத்திலே கிதியோன் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த நாட்களிலே மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் செஞ்சாங்க, மிகவும் கொடுமைக்குள்ளாக்கிட்டு இருந்தாங்க. என்ன விதை விதைச்சாங்க, அடுத்த நாள் அறுவடை என்று சொன்னால் நைட்டோட நைட்டா இரவோடு இரவா வந்து செய்வாங்க, இவர்கள் விதைத்த எல்லா அறுவடையும் அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். எல்லா விளைச்சலையும் போகும்போது அது மட்டும் அறுத்து போறது இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லா உடைமைகள் எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து போய் விடுவார்கள். இதுவே வழக்கமா இருந்தது. இதுக்கு பயந்துதான் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம் பட்னியா இருக்குதுன்னு சொல்லி வேதனையோடு கூட யாருக்கும் தெரியாமல் பயந்து போய் என்ன செஞ்சாருங்க, கிதியோன் போரடிக்கும் களத்திலே அந்த விளைச்சலை யாருக்கும் தெரியாமல் போரடித்து அந்த அறுவடையை கொஞ்சம் கொண்டு வந்து பசியாறலாம் அல்லது போஷிக்கலாம் என்று சொல்லி கர்சனையோடு கூட அடித்து கொண்டிருக்கும் போது தேவன் என்ன செஞ்சாருங்க, அவனுக்கு ஒத்தாசையாக தேவ தூதனை அனுப்பி அவனோடு கூட பேசுகிறார். கிதியோனே, இருக்கிற இந்த வெள்ளத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னை கொண்டு இந்த மீதியானியருடைய கையில் இருந்து என்ன செய்வேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பேன் என்று சொல்லி தேவனே ஒத்தாசையாக அங்கே எழுந்தருளினார். அவருடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, அவருடைய இன்னல்களை மாற்றுவதற்கு, அவருடைய நெருக்கத்தை மாற்றுவதற்கு அந்த இடத்திலே தேவனே ஒத்தாசையாக எழுந்தருளினார். ஆமென். தாவீதுடைய நாட்களிலே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடிக்கும்படியாக, சோர்வடையும்படியாக அங்கே கோலியாத் எழும்புகிறான்.
எல்லாரும் சோர்ந்து போறாங்க. ராஜா சவுல் சோர்ந்து போகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் சின்ன பையனாகிய தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம், என் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறானே, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறானே என்று சொல்லி அதே சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பேரிலே பக்தி வைராக்கியமாய் போன போது அந்த சின்ன பையனாகிய தாவீதுக்கு ஒத்தாசையாக தேவன் அங்கே எழுந்தருளினார். எங்கே கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தானோ, எங்கே ஜனங்களுடைய நாமத்தை ஜனங்களை நிந்தித்தானோ, அதே இடத்திலே கர்த்தர் அந்த சின்ன பையனாகிய தாவீதுக்கு உதவி செய்து தேவன் ஒத்தாசையாக எழுந்தருளி கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் உயர்த்தும்படியாய், அந்த இடத்திலே மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் ஒத்தாசையாக அந்த இடத்திலே எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேலுடைய நாட்களிலே ஸ்தோத்திரம், தானியேல் மேல் பகையாய் மூர்க்க வெறி கொண்டு இவனை எப்படி பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் இல்லாதெல்லாம் சொல்லிக் கொடுத்து சட்டங்களை இயற்றி அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். சிங்க கெபியிலே போட்ட போது அந்த சிங்க கெபிக்குள்ளே தேவன் ஒத்தாசையாக எழுந்தருளினார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள், என்ன பிரச்சனைகள், என்ன வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்ய அல்லது உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்ம பார்க்கலாமா? இயேசுடைய நாட்களிலே அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் ஊழியம் செய்ய அவர் மனிதனாய் வந்தபோது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வந்தபோது ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவராலே சோதிக்கப்படும்படியாய் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினாலே 3 முறை வசனத்தை வைத்தே சில காரியங்களை இயேசுவினிடத்தில் அவன் கேள்வி கேட்டு சோதிக்கிறான். ஆனா என்ன செய்யறார் இயேசு கிறிஸ்து? தான் சுயமாய் அங்க ஜெயிக்கல, தேவனுடைய துணையினாலே, பரிசுத்தாவினுடைய உதவியினாலே, தேவனானவரும் பரிசுத்தாவியானவரும் ஒன்று சேர்ந்து இயேசுவுக்கு செஞ்சாங்க, ஒத்தாசையாக அங்கே எழுப்பினார்கள். இருதயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வசனமாய் வருகிறது. அந்த வசனத்தை வைத்து பிசாசை அங்கே ஜெயித்தார். அல்லேலூயா. சோதனை முடிந்த உடனே சொர்க்கத்திலிருந்து தேவ தூதர்கள் அனுப்பி இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவே ஊழியம் செய்ய கடந்து வரும்போது, சோதனைக்குள்ளாய் கடந்து வரும்போது சொர்க்கம் காணுகிறது. அவருக்கு ஒத்தாசையாக சில நபர்களை தேவனே செய்கிறாரு, அங்கே எழுப்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில துன்பங்கள் வரும்போது எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, எல்லாரும் என்னை சங்கடப்படுத்துகிறார்களே, எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒருபோதும் கலங்காதே, ஒருபோதும் திகைத்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை வேறு விரித்தவர் உண்மையுள்ளவர், உன்னை முன்குறித்தவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு ஒத்தாசையாக அவரே எழுந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பவுலையும் சீலாவையும் ஸ்தோத்திரம், இனிமேல் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று சொல்லி சிறைச்சாலையிலே போட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை இனி எக்காரணத்தை கொண்டும் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி சிறைச்சாலையிலே போட்டார்கள். பரிசுத்தவான்களை, அப்போஸ்தலர்களை, சீஷர்களை இயேசுவின் நாமத்தை இனி நீங்கள் பிரசங்கிக்க கூடாது, அவருடைய நாமத்தினால் போதிக்க கூடாது, அற்புதம் செய்யக்கூடாது என்று சொல்லி கண்டிஷனா சொன்னாங்க. அவர்கள் எவ்வளவாய் கண்டிஷனா சொன்னார்களோ அவ்வளவாய் இவர்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு வருகிற சிறைச்சாலை நெருக்கமா இருக்கட்டும், இவர்களுக்கு கிடைக்கிற அடியா இருக்கட்டும், உதையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், உபத்திரமா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனே அவர்களுக்கு ஒத்தாசையாக எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து தேவனை அவர்கள் முறையிட்டு கூப்பிட்டார்கள். அந்த இடத்திலே ஒத்தாசையாய் எழுந்தருள தேவனே அவங்க இறங்கி கடந்து வந்தார். வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணப்பட்ட போது அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒத்தாசையாக தேவனே எழுந்தருளினார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒத்தாசையாக எழுந்தருள வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கோராகின் புத்திரருக்கு அவர் ஒத்தாசையை செய்யும்படியாக எழுந்தருளினார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒத்தாசையை செய்யும்படியாய் அவர் எழுந்தருளினார். யோசேப்புக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் அவர் எழுந்தருளினார். தாவீதுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் அவர் எழுந்தருளினார். தானியேலுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் எழுந்தருளினார். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒத்தாசை செய்ய எழுந்தருளின தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய பிரதிகூலத்தின் மத்தியிலே, உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, உன்னுடைய துன்பத்தின் மத்தியிலே, உன்னுடைய பாடுகள் மத்தியிலே, உன்னுடைய கவலை மத்தியிலே, உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே இன்னைக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் தேவன் எழுந்தருள வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உலகால் பிடிடுவோம், அர்ப்பணிப்போம். ஒத்தாசை செய்கிற தேவன் இந்த வழியிலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் அர்ப்பணிப்போம்.